தலைப்பு என்பது தனிப்படுத்தப்பட்ட நிகழ்ச்சியாகவோ அல்லது கிளை கதைகளாகவோ மட்டும் இருக்கக்கூடாது. ஆனால் வரலாற்றில் முதன்மையான தற்கால நிகழ்வுகளை தரிக்கும். அதனால கொடுத்தோம்னா மாணவர்கள் ஆர்வம் அதிகரிக்கும். அதில் தலைப்புசார் முறை என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ நான் வரலாற்று வகுப்பில் எல்லா வகுப்புமே முழு பாடத்தை குறிப்பிட்ட நிகழ்வு காலங்களை அடிப்படையாக கொண்டிருக்கு. அதாவது கால அலகளாக பிரிக்கப்பட்டது, முழுவாண்டு அரையாண்டு அந்த மாதிரி கொடுத்தனால மாணவர்களுக்கு எளிமையாக புரிஞ்சுக்கிறது. அப்புறம் பேராசிரியர் கேட் அவர்கள் இப்போ என்ன சொல்றாரு அப்படின்னா, தனிப்படுத்தப்பட்ட நிகழ்ச்சியாகவோ அல்லது கிளை கதைகளாக மட்டும் கொடுக்கக்கூடாது. வரலாற்றில் முதன்மையான தற்கால நிகழ்வுகளை குறிக்கும், அதன் மீது தாக்கத்தை ஏற்படுத்தும் வகையாக தான் இருக்க வேண்டும் என குறிப்பிடுகிறார். அப்புறம் தலைப்புசார் முறை ஆசிரியர்களுக்கு வசதியான முறையாகவும் மாணவர்களால் மிகவும் விருப்பப்படும் தருவதாகவும் பயன்படுத்த உகந்ததாகவும் அமைகிறது. இது ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையை ஆர்வத்துடன் மாணவர்கள் கற்பதற்கும் வாய்ப்பளிக்கிறது. அப்புறம் இதோட நன்மைகள் என்னன்னு சொல்லும் போது, இம்முறை விரிந்த வரலாற்று பாடப்பொருட்களை கையாளும் வழிமுறைகளை மாணவர்களுக்கு தெளிவாக காட்டுகிறது. நன்றி மாணவர்களே.